ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி டவர் வைக்கிறாங்களே, செல்ஃபோன் டவர். அதை வந்துட்டு நிறைய பேர் வீட்டில் லேண்டில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டவர் வைப்பாங்க. அந்த மாதிரி டவர் வைக்கிறவங்களுக்கு என்ன ப்ராஃபிட், நீங்களும் பார்த்தீங்கன்னா டவர் வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன லாபம் வரும், அதாவது ரெண்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு மாதம் ஆனால் எவ்வளோ தருவாங்க, அட்வான்ஸ் எவ்வளோ தருவாங்க, அதை பற்றி டவருக்கான மொத்த முழு டீட்டெயில்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்ககிட்ட சொந்தமாக ஒரு வீடு இருக்குது, அதை வச்சு நான் வந்துட்டு காசு சம்பாதிக்கணும். அதாவது நார்மலாக வாடகைக்கு விட்டு சம்பாதிப்போங்களே மற்றவங்களுக்கு, அதை தவிர வேறு என்னெல்லாம் பண்ணி நம்ம வந்துட்டு ரெண்ட்டுக்கு விட்டு சம்பாதிக்கலான்ற ஒரு முக்கியமான ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஒரு அதிக வருமானம் தரக்கூடிய வேலை தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டவரை வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறது. வீட்டில் வந்துட்டு வாடகைக்கு டவர் வந்துட்டு வைக்கிறது. ஸோ அது வந்துட்டு எப்படி வைக்க போகிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, இப்போ டவர் இன்ஸ்டால் பண்ணக்கூடியவங்களை பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வகையான இது இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீடு இருக்கவங்க, உங்கள்கிட்ட சொந்தமாக ஒரு வீடு இருந்தது அப்படின்னா அதில் வந்துட்டு நீங்கள் ரூஃப் மேலே பார்த்தீங்கன்னா டவர் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி டவர் வச்சு அதில் நீங்கள் ரெண்ட்டு சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த ஃபோட்டோவில் காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் நிறையா உங்கள் வீட்டு பக்கத்தில் கூட நிறையா இடத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்துட்டு டவர் பில்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டவர் கம்பெனி எல்லா வேலையும் அவங்களே பார்த்துப்பாங்க. இந்த மாதிரி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களே ரெடி பண்ணி எல்லாமே பண்ணிப்பாங்க. சப்போஸ் டவரில் வேறு ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலோ அவங்களே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிடுவாங்க. அதாவது ப்ராப்ளம் வந்துட்டு ஏதாவது சவுண்டு கேட்குற மாதிரி இருந்தது, அதிகமாக சவுண்டு கேட்குது அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரதுக்குள்ளே அவங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ சடனாக அவங்க வந்து எல்லாமே ரிப்பேர் பண்ணி முடிச்சுடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட லேண்ட் இருந்தது அப்படின்னா லேண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அதாவது காலி இடம் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் டவர் வச்சுக்கலாம். அதுக்கு வந்துட்டு அவங்களே பேஸ்மெண்ட்லாம் ஃபஸ்ட் ரெடி பண்ணிட்டு அது எல்லா வேலையும் அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ரெண்டுத்துக்குமே எலிஜிபிலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது உங்கள்கிட்ட ஒரு வீடு, சொந்த வீடு இருந்தது அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலேயாச்சும் அந்த இடம் இருக்கணும். அதாவது அந்த வீடு பார்த்தீங்கன்னா மொத்தம் அந்த மொட்டை மாடி இருக்கு இல்லையா, இந்த மொட்டை மாடி வந்துன்னா 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்கணும். ஸோ அதே மாதிரி உங்கள்கிட்ட லேண்ட் இருந்தது அப்படின்னா 2500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும். லேண்டு வந்துட்டு காலி இடம் வந்து 2500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்கணும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா வைக்க முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரூல்ஸு. அப்புறம் உங்களே வந்துட்டு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண சொல்லுவாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன பண்ணணும், எப்படி ரெடி பண்ணணும் எல்லாமே அவங்களே சொல்லிடுவாங்க. அது வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆனால் கூட வந்து ரெடி பண்ண மாட்டாங்க. உங்கள்கிட்ட என்ன பண்ணணும்னு சொல்லிடுவாங்க, நீங்களாக அதை ரெடி பண்ணிக்கணும். அதில் வந்துட்டு அது என்னென்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக என்ஓசின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்பாங்க. அது நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் லேண்டுக்கான எல்லா இது லீகல் ப்ரூஃபு எல்லா டாக்குமெண்ட்ஸும் உங்ககிட்ட இருந்தால் மட்டுமே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அலோவ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எப்படி இதை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் போய்ட்டு வெப்சைட்டில் டேரெக்டாக போய் அப்ளையும் பண்ணலாம். அப்படின்னா வெப்சைட்டில் வந்து கான்டாக்ட் இது டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் இப்போ பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டான லிங்க் கூட கீழே கொடுக்குறேன். இந்த இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா இண்டஸ் டவர். ஸோ இப்போ வந்து டவர் அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறது வந்துட்டு ஜியோ டவரு, அந்த மாதிரி ஜியோ, ஏர்டெல்லு, பிஎஸ்என்எல் அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் ஆனால் அந்த டவர் வந்து அவங்க டேரெக்டாலாம் வைக்க மாட்டாங்க. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி இண்டஸ் டவரு, பாரதி டவர் அப்படின்லாம் இருக்கும். இவங்க வந்து டேரெக்டாக அந்த ஜியோ அவங்களோட டைப் வச்சுக்கிட்டு அவங்க ஒரே டவரில் ஜியோ, ஏர்டெல் எல்லாமே கூட இருக்கிற மாதிரி கூட இருக்கும். ஸோ இந்த இண்டஸ் டவர் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இப்போ நான் காமிச்சிருப்பேன். ஸோ அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் போய்ட்டு தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஃபோன் நம்பர். அவங்கக்கிட்ட கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போய்ட்டு ஒரு தடவை அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அவங்களோட ஸ்கொயர் ஃபீட் என்னென்ன, எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, அதே மாதிரி எத்தனை ஃப்ளாட்டு, அதாவது எத்தனை ஃப்ளோர் ஃப்ளாட்டு, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இந்த மாதிரி வந்துட்டு கால் பண்ணி சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உங்கள் வீட்டில் டவர் வைக்க போகிறோம், இவ்வளோ அட்வான்ஸ் தரோம், இவ்வளோ வாடகை தரோம் அப்படின்னா நிறைய பேர் சொல்லி ஏமாற்றுவாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி 5000 வந்துட்டு நீங்கள் இனிஷியலாக ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பிடாதீங்க. அது சுத்த ஃபேக்கு. இந்த இதை பார்த்தீங்கன்னா நியூஸ்லேயே சொன்னாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டஸ் அண்ட் பாரதி டவர், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தனித்தனியாக தான் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 கம்பெனியும் பார்த்தீங்கன்னா சேர்த்து ஒன்றா இண்டஸ் டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. சரி, அதே மாதிரி ஒரு முக்கியமான ரூல்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு ஒரு 100 மீட்டர் சுற்றி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய லெவலில் ஹாஸ்பிட்டலு, ஜிஹெச் எதுவுமே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது. சின்ன சின்ன கிளினிக் வேணால் இருந்துக்கலாம். கிளினிக்லையும் பார்த்தீங்கன்னா ஐசியூ ஆடு வச்ச கிளினிக் கூட பார்த்தீங்கன்னா 100 மீட்டருக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. அதெல்லாம் அவங்களே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சப்போஸ் நீங்கள் டவர் வச்சிங்க அப்படின்னா சுற்றி இருக்க மக்கள், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. அதாவது இந்த மாதிரி அவங்க வந்து சப்போஸ் இந்த மாதிரி நீங்கள் டவர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு சில பேர் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள சமாளிக்கிறது அது பார்த்தீங்கன்னா உங்களோட பொறுப்பு தான்.
சப்போஸ் உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுருக்க டவர் வந்துட்டு பக்கத்தில் விழுந்து பக்கத்து வீட்டில் டேமேஜ் பண்ணிடுச்சு அப்படின்னா, ரோட்டில் விழுந்து யாருக்காச்சும் ஆபத்தாயிருச்சு அப்படின்னா, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்ஸாக ரெடி பண்ணி தான் வச்சுருப்பாங்க. லீகலாக எல்லா வழியிலையும் அவங்க எல்லாமே ரெடி பண்ணி ஒரு இன்சூரன்ஸ் எல்லாமே போட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க இண்டஸ் ஆகட்டும் இல்லை வேறு எந்த கம்பெனியாக வேணா இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அதுக்கு ஒன்றும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வராது. வந்துட்டு நீங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு டவர் வச்சிட மாட்டாங்க. நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் எலிஜிபிளான்னு பார்த்துட்டு எல்லாமே பார்த்துட்டு உங்கள் வீட்டில் டவர் வைக்கலாமா, அதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் வேறு ஏதாவது டவர் இருக்கா எல்லாமே செக் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் டவர் அப்படின்னா, அதாவது இப்போ சப்போஸ் நீங்கள் ஜியோ 5G டவர் வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, பக்கத்துலேயே வேறு ஏதாவது ஜியோ 5G டவர் இருக்குதான்னு பார்ப்பாங்க. ஸோ வேறு ஏதாவது, ஆனால் இதுக்கு வேறு இப்போ ஏர்டெல் 4G டவர் வேறு ஏதாவது டவர் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. அதே டவர் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ தான் பக்கத்துலேயே வந்து வைக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு இண்டஸில் வந்துட்டு அப்ளை பண்ணுவீங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டு. ஸோ இண்டஸில் உங்களுக்கு இது பண்ணல அப்படின்னா, நீங்கள் அடுத்து வேறு இன்னொரு கம்பெனி இருக்குது. அதாவது ஏசிடி இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி இருக்குது. அதுவும் ஒரு இண்டஸ்க்கு அடுத்த ஒரு பெரிய லெவல் கம்பெனி தான் இந்தியாவில். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளைலாம் பண்ண முடியல. இதில் நானும் இந்த வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்துட்டேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த கான்டாக்டில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் தமிழ்நாடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட்டான நம்பர் இருக்கும். அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அப்படின்னா, அவங்களே கொஞ்ச நாள் ரிட்டன் கால் பண்ணிவிட்டு நீங்கள் எலிஜிபிளாக இல்லையா, உங்கள் வீட்டில் டவர் வைக்கலாமா வேணாமான்றது அவங்களே சொல்லிடுவாங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக மெயின் மேட்டருக்குள்ளேயே வருவோம். அதாவது எதுக்காக டவர் வைக்கிறோமோ அந்த விஷயம். அதாவது காசு எவ்வளோ வந்துட்டு நம்ம காசு வரும், எப்படி காசு வரும் அப்படின்னு கேட்பீங்க. இதில் நீங்கள் டவர் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அதாவது உங்களுக்கு வைக்கக்கூடிய டவர் பொறுத்து. டவர் ஒரு சில வீட்டில் ஹைட்டாக வைப்பாங்க. ஹைட்டாக வச்சா அதிக ரேட்டு வரும். கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக வச்சாங்கன்னா கொஞ்சம் கம்மி ரேட்டு வரும். ஸோ அதே மாதிரி ஒரு 15 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் தருவாங்க. அப்புறம் இந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவை பொறுத்து கூட வேரி ஆகலாம். அதாவது நீங்கள் சிட்டி சைடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அமௌண்ட் வரும். அதே மாதிரி நீங்கள் வில்லேஜ் சைடு அந்த மாதிரி கிராம சைடில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு கம்மியாக தான் வரும். அதாவது கம்மினா அதுவும் அதிகமாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி சரி அட்வான்ஸ் இருக்குப்பா, அட்வான்ஸ் வந்து நம்ம எப்படியோ திருப்பி கொடுக்கணும். அவங்க டவர் சப்போஸ் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னாங்கன்னா திருப்பி கொடுக்கணும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாடகை எவ்வளோ தருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வாடகையும் பார்த்திங்கன்னா 20,000 உங்களுக்கு 45,000 50,000 அவ்வளோ கூட தருவாங்க. 20,000 ஸ்டார்ட் ஆகும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு அமௌண்ட் தருவாங்க. அதாவது ஏரியாவை பொறுத்தும் அதே மாதிரி எந்த டவர் வைக்கிறாங்க அப்படின்ற பொறுத்தும். இப்போ ரீசெண்டாக ஜியோ 5Gன்றதுக்காக அப்டேட் பண்ணிட்டு வராங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. ஸோ அதனால் இப்போ உங்கள் வீட்டில், அதாவது உங்கள்கிட்ட வீடு வந்துட்டு இந்த மாதிரி 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே மொட்டை மாடி இடம் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்கள்கிட்ட 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே, அதாவது 2500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே எங்ககிட்ட லேண்ட் இருக்குப்பா, காலி இடம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகே மகளே, இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், இதே மாதிரி நல்ல வீடியோ அடுத்தவங்க சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.